ஹாய் வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பெயின் தொல்லை அதிகமாக இருக்கும். அதுக்காக நிறைய ஷாம்பு கண்ட மருந்து இதெல்லாம் வாங்கி போட்டு முடி கொட்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நம்மள்கிட்ட இயற்கையாகவே பெயின் போகிறதுக்கான எண்ணெய்கள் இருக்குது. ஸோ அதை என்னென்ன மெஷர்மெண்ட்டில் நம்ம சேர்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரில. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் அதைத்தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைய பெயின் தொல்லை இருக்கும். அதுக்கான போகிறதுக்கான ஒரு இயற்கையான ஒரு ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான பீக்கரை எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ மெஷர்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான புங்க எண்ணெய். ஸோ புங்க மரம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மரத்தோட எண்ணெய் தாங்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீடியன்ட். அது எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை டீட்டெயிலாக இன்னமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இதில் மெஷர்மெண்ட் நான் கொடுக்கல, என்னென்னன்ற மட்டும்தான் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். அடுத்து நான் எடுத்துக்க போகிறது தேங்காய் எண்ணெய். ஸோ எல்லா எண்ணெயுமே செக்கில் ஆட்டி வாங்குகிற எண்ணெயாக இருக்கட்டும், பாக்கெட்டில் வாங்காதீங்க, அது வேஸ்ட்டு, அந்தளவுக்கு ஃபவராக இருக்காது. செக்கில் எண்ணெய்னா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் முடிஞ்சளவு செக்கில் இருக்கிற எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் எந்த கெமிக்கலோ எந்த ஒரு எப்படி சொல்கிறது தேவையில்லாத பொருள்களோ நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. எல்லாமே ஒரு சூப்பரான ஹெர்பலாக தாங்க ஆட் பண்ணுறோம். எனக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அடுத்து கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கலாம், விளக்க எண்ணெய். இந்த எண்ணெய் தேய்ச்சி வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி ரொம்ப அடர்த்தியாகவும் நல்ல கருமையாகவும் வளரும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும், டேண்ட்ரஃபை குறைக்கும், முக்கியமாக பெயின் தொல்லை இருக்கவே இருக்காதுங்க. இந்த எண்ணெயை ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் தேய்க்கும் போதே கண்டிப்பாக பெயின் குறைஞ்சிரும். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். எண்ணெய் எஃபெக்டிவாக இருக்கனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வரும்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. தாராளமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. நிறைய பேர் நினைப்போம் விளக்கெண்ணெல்லாம் குளிர்ச்சி இல்லையா, அதெல்லாம் தலையில் தேய்க்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இதில் நம்ம யூக்கலிப்டஸ் ஆயில் சேர்க்குறோம், லாவெண்டர் ஆயில் சேர்க்குறோம், விட்டமின் இ சேர்க்குறோம், விட்டமின் பி சேர்க்குறோம். ஸோ எல்லாமே நம்ம சேர்க்குறோம். மெயினாக கற்பூரம் சேர்க்குறோம். ஸோ கற்பூரம் எடிபிள் கற்பூரம் எடுத்துக்கங்க. ஒரே 1 கிராம் தான் நான் எடுத்துக்க போகிறேன் 100 கிராம் எண்ணெய்க்கு. ஏன் கற்பூரம் சேர்க்குறோம் அப்படின்னா, பேனை தலையிலையே மூச்சு திணறல் உண்டு பண்ணி பேனை தலையிலேயே சாகடிச்சிரும். ஸோ நம்ம கற்பூரம் எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாமே ஒரு ஹெர்பலான இன்க்ரீடியண்ட் தான். கற்பூரம் நம்மளுக்கு தெரியும், விக்ஸுக்கு நம்ம பேஸாக கற்பூரம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் ஆயிலில் நம்ம தாராளமாக கற்பூரம் சேர்த்துக்கலாம். நான் 1 கிராம் கற்பூரத்தை எடுத்துக்கிறேன். இதை நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் எண்ணெயில் கரையும். இப்படியே போட்டிங்கன்னா கரைய டைம் எடுக்கும். ஓகே, அடுத்து நான் விட்டமின் பி அண்டு விட்டமின் இ சேர்த்துக்கிறேன். இப்போது நான் கற்பூரத்தை நல்ல பவுட்ரு மாதிரி நசுக்கி இந்த எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம வேப்ப எண்ணெய் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம வேப்பெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் காட்டணும் அப்படின்றக்காக. என்ன கலரில் இருக்குது பாருங்கள். வேப்பெண்ணெய் ஆட் பண்ண உடனே எந்த கலரில் மாறுதுன்னு பாருங்கள். நல்ல டார்க் கலரில் வந்துடும். இதை நீங்கள் காய்ச்ச தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. டேரெக்டாக எல்லா எண்ணெயும் மிக்ஸ் பண்ணாலே போதும்.
ஸோ உங்களுக்கு இந்த என்ன வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இதை கிளாஸாக எடுத்து கற்றுக்கணும், எனக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வேப்பெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக. இதை இனிமேல் நம்ம பேக் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிடலாங்க. சூப்பரான ஒரு ஹெர்பல், நம்ம தலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரவங்க தாராளமாக தேய்க்கக்கூடிய ஒரு எண்ணெய். இது எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குறைஞ்ச முதலீட்டில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாகவே இதை கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகலாம். என்ன அப்படின்னா, எல்லா எண்ணெய்க்கும் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இஷ்டத்துக்கு சேர்க்கக்கூடாது. மெஷர்மெண்ட்டோடு நம்ம பண்ணணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும் உங்களுடைய எண்ணெய். ஸோ மெஷர்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக என்னன்றதை சொல்கிறேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.